செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம கேலி பேசாதவங்க யார் இருக்கோம்? அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கிற உருவங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கான். மொத்த உருவத்துக்கும் உருவம்னு பேர் வச்சிருக்கான். பேர் எல்லாத்துக்கும் கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கான். மௌத்தான போனது அது அந்த உருவத்துக்கு அது மையம்னு ஒரு பேர் கொடுத்துருக்கான். எல்லாமே பேர் கொடுத்துருக்கான். ஆனால் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு பேர் வெள்ளச்சி, கருப்பா இருக்கிறவங்களுக்கு கால் கொஞ்சம் நொண்டி நடந்துட்டா கால் கொஞ்சம் சாச்சி நடப்பாங்க. அது வேற விஷயம் சொல்லலாம். நொண்டி நடக்குது, கண்ணு தெரியாது நடக்குது. அது நம்மளா வைக்கிறக்கூடிய பேர்கள் தானே. இதெல்லாம் கேலி பண்றது மாதிரி தானே. அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டான், அவங்களுக்கு இல்லைங்கிறது தானே. அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? இன்னொன்று சொல்லுவான், அவங்களுக்கு அது வேணும். அவங்க ஆடின ஆட்டத்துக்கு அது வேணும். என்ன வேணும்? அவங்க அண்ணன் ஆடினது நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன தெரியும் நம்மளுக்கு? அப்ப இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து குர்ஆன்ல நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற பாக்கியங்கள் அல்லாஹ் தஆலா இவ்வளவு நம்மளுக்கு தந்திருக்கான். அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுக்கு உபதேசம் நம்மளுக்கு கொடுத்திருக்கான். குறிப்பிட்ட உபதேசத்தை உங்கள்ட்ட இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன். எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொரு பெண்களும் எவ்வளவு சாதனை